அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு புதையல் யோகம் நிறைந்த அடுத்த 3 மாத காலங்கள் உங்களுடைய வாழ்வில் விதி மாறும் நேரமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு அடுத்த 3 மாத காலங்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி, 6ல் புதன், 5ல் குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இவையெல்லாம் சாதகமான அம்சங்கள் என்று தாங்க சொல்ல வேண்டும். தன குடும்பாதிபதி 5ல் வலுப்பெற்று ராசியை பார்ப்பதால் பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. கவனத்துடன் செய்யும் வேலைகள் உங்களுக்கு சிக்கலை தராது. எந்த பிரச்சனைகளையும் சமாளித்து விடும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி புதன் 6ல் இருப்பதால் எதிர்பாராத நன்மைகளும் நல்ல செய்திகளும் கிடைக்க இருக்கு. உங்களுக்கு இடைஞ்சல் செய்ய நினைத்தவர்கள் தங்களுடைய முயற்சியில் தோல்வி அடைவாங்க. அதற்கு உங்களுடைய புத்திசாலித்தனமான அணுகுமுறையை பயன்படுத்துவது நல்லது. அதேபோல் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. கையில் இருக்கும் பணம் பத்திரங்க. யாருக்கும் வாக்குறுதி தர வேண்டாம். குறிப்பாக கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனம் தேவை. பெரும்பாலும் கைமாத்து திரும்பி தருகிறேன் என்று சொன்ன பணம் திரும்ப வருவதற்கு இப்போதைக்கு சூழ்நிலையில் வாய்ப்பு குறைவு. குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளுங்க. அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. பொருட்கள் களவு போகும் வாய்ப்புகள் உண்டு என்பதால் பத்திரப்படுத்தி கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசினியர்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 3 மாத காலங்கள் முழுவதுமே கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை தோறும் அருகாமையில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க. தாயாரையும் பெருமாளையும் மனப்பூர்வமாக வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.